வணக்கம் நண்பர்களே. நான் அரசு ராஜா. நான் இந்த கிரைம் சம்பவத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ரொம்ப தூரத்துல போய் வேலை செய்யற கணவனுக்கு வீட்டில் இருக்கிற நம்ம மனைவி நமக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு ரொம்ப தூரத்துல வேலை செய்யறாரு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஒய்ஃபும் ரொம்ப தூரத்துல போய் வேலை செய்யற கணவன் நமக்கு தெரியாம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா கூட அந்த மனுஷன் அப்படி பண்ண மாட்டாரு, நம்ம குடும்பத்துக்காக தான் அவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு புரிதல்ல தான் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. கணவனும் மனைவியும் ரொம்ப நாட்கள் சந்திக்காமையே பல வருடங்கள் ஃபாரின்லாம் இருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு வயசான காலத்துல வந்து வீட்டுல செட்டில் ஆகி இப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட குடும்பங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரியான குடும்பங்கள் நடந்துட்டு இருக்கிற இதே காலகட்டத்துல தான் இந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது தான் யாரை நம்புறது, இப்படிப்பட்ட மனுஷன் இதை பண்ணிட்டாரா, இந்த பொம்பளை இதை பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பயம் வருது இல்ல. அந்த மாதிரி பயத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது கர்நாடக மாநிலத்துல நடந்தது. கர்நாடக மாநிலத்துல பெலகாவி கோயின்பூர் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர் ராகேஷ் மல்காட்டி. இவருக்கு 42 வயசு. அவருடைய மனைவி பேர் ரீனா மல்காட்டி. இவங்களுக்கு 37 வயசு. இந்த கணவன் மனைவிக்கு 3 குழந்தைங்க. மூத்த பையன் பேர் ஹர்ஷா, இவனுக்கு 17 வயசு. இந்த பையனை அவங்க தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்குது. 12 வயசு ஆதித்யா அப்படின்னு, அதுக்கப்புறம் 5 வயசுல ஷாகித்யா அப்படின்னு ஒரு பெண். இந்த 3 குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த ராகேஷ் மல்காட்டி என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, இவருடைய பைக்ல துணியை எடுத்துட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ற வேலை. இந்த வேலையோட நேச்சர் எப்படி அப்படின்னா, காலையிலே துணி எடுத்துட்டு கிளம்பிட்டாருன்னா ரொம்ப தூரமா இருக்கிற கிராமங்களுக்கு போயிட்டு இந்த துணியெல்லாம் வித்துட்டு வர்றதுக்கு நைட்டு ஆயிடும். சம்டைம்ஸ் அது வராமையே பல நாட்கள் அங்கே தங்கக்கூடிய சூழலும் இருக்கும். அப்படி ஒரு வாரம் 10 நாள் கூட வெளியூர்ல போய் தங்கிட்டுலாம் வருவார். ஆனா நிரந்தரமா தினமும் காலைல போனாருன்னா வர்றதுக்கு 12, 1, 2 இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற ஒரு வேலையை செய்யறவர் தான் இந்த ராகேஷ் மல்காட்டி. ஆனா குடும்பம் பார்த்தீங்கன்னா எந்த பண பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டா நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல நல்ல வருமானமும் வந்துட்டே இருக்குது. இந்த ராகேஷ் ரீனா 2 பேரும் 14 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணவங்க. இந்த ராகேஷ் வந்து பெல்லாரியை சார்ந்தவர், ரீனா குஜராத் மாநிலத்தை சார்ந்தவங்க. வேற வேற ஸ்டேட்காரங்க தான் இவங்க 2 பேருமே லவ் பண்ணி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவே அன்பான ஒரு குடும்பம். உங்க வீடு அமைப்பு எப்படி அப்படின்னா, டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு வீடு. அதுல மூத்த பையன், அந்த தத்து பையன் வந்து வளர்ந்த பையனா இருக்கான், அதை படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னால அவனுக்கு ஒரு பெட்ரூமை கொடுத்துட்றாங்க. இன்னொரு பெட்ரூம்ல தான் இந்த கணவன் மனைவி மற்ற 2 குழந்தைகளும் தங்குறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 14, 2015 அந்த நாள் இரவுல குடும்பம் உட்காந்து சாப்பிட்றாங்க. ராகேஷ் மல்காட்டி மட்டும் வெளியூருக்கு துணி வைக்க போனவர் இன்னும் வரவே இல்லை. அதனால அம்மா மற்ற 3 குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு எல்லாரையும் படுக்க அனுப்புறாங்க. அந்த பையன் ஹர்ஷாவும் தன்னுடைய ரூமுக்கு போயிடறான். அவன் சீக்கிரமா இன்னைக்கு படுத்துட்டான். அம்மா 2 குழந்தைங்களுடைய அவங்க பெட்ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டாங்க. காலையில 6 மணிக்கு வழக்கம் போல ஹர்ஷா எழுந்திரிச்சு தன்னுடைய ரூமை விட்டு வெளியில வரலாம் அப்படின்னு கதவை திறந்தான். அப்படின்னா அந்த கதவை வெளிப்புறமா யாரோ தாள் போட்டிருக்காங்க. இவன் என்ன நினைச்சிட்டான்னா, அந்த 2 பேர் தம்பி தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க விளையாட்டுக்கு போட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து கத்துறான். அம்மா திறக்கவே இல்லை. உடனே தன்னுடைய போன் எடுத்து அம்மாவுக்கு ஃபோன் பண்றான். தொடர்ச்சியா பெல் போயிட்டே இருக்கு. அம்மா போனை எடுக்கவே இல்லை. ஒரு 10-15 முறை மறுபடியும் அம்மாவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அம்மா போன் எடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், ராகேஷுக்கு. ராகேஷ் வந்து வெளியூர்ல தங்கியிருக்காரு. இப்ப ராகேஷ் போன் எடுத்தவர் இவன் சொல்லியிருக்கான், அம்மா இது மாதிரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய ரூமுக்கு வெளியில வந்து தாள் போட்டிருக்கு, என்ன பண்றேன்னு தெரியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே ராகேஷ் இவங்க தங்கியிருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல உங்க தம்பி ஒருத்தர் இருக்காரு, ராஜேஷ் மல்காட்டி. அவருக்கு ஃபோன் பண்ணி, நான் சித்தப்பா வர சொல்றேன், ஒன்றும் பயப்படாத, அம்மா இங்கே வெளில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, உனக்கு வந்து திறந்து விட்டுருவாங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதோ பயப்படுறான், நீ முடிஞ்சா வீட்டுக்கு போயேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் போய் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு பைக் எடுத்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த ஹர்ஷா என்ன பண்றான், அது வரைக்கும் அவன் ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுனால சும்மா இருக்காம அந்த கதவை திறக்கிற முயற்சியில இருந்துட்டே இருக்கான். அப்படி அவன் படார்னு இழுக்கும் போது வெளியில இருக்கிற தாழ்பால் உடஞ்சி கதவு திறந்துக்குது. ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ரூமை விட்டு வெளில வந்தவன் அம்மாவும் தங்கச்சி தம்பி படுத்திருந்த ரூம் கதவு சாத்தி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ரூமோட கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வீட்டில் நடந்த விபரீதம் அவனுக்கு தெரியுது. அந்த ரூமுக்குள்ள கீழே ரத்த வெள்ளத்துல அவங்க அம்மா அப்படியே கீழே கிடக்குறாங்க. குளம்போல ரத்தம் அப்படியே பெருகி இருக்குது. இவன் அப்படியே கதறிக்கிட்டே போயிட்டு அம்மாவை தூக்குறான். அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு.
தம்பியும் தங்கச்சி எங்க அப்படின்னு பதறி அடிச்சவன் அந்த வீட்டுல இருக்கிற கிச்சனு அது இதுன்னு ஓடி தேடுறான். எங்கேயுமே தம்பி தங்கச்சி இல்லை. அப்போ அந்த பெட்ரூம் ஒட்டி இருக்கிற பாத்ரூமோட கதவு கொஞ்சம் திறந்துருக்குது. வேகமா அதுக்குள்ள போய் பார்த்தவன் ஹர்ஷாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுருக்கான். அங்க அவன் பார்த்த காட்சி என்ன அப்படின்னா, அங்க இருந்த பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்குது. அந்த பக்கெட்டுக்குள்ள தம்பி அப்படியே தலைகீழ அவன் உள்ள கிடக்குறான். பக்கத்துல தங்கச்சி 5 வயசு பொண்ணு இல்ல, அதுவும் இறந்து கிடக்குது. அதே மாதிரி ஃபுல்லா நனைஞ்சு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பார்த்த ஒருத்தன் எப்படி அவன் சாதாரணமா இருக்க முடியும்? அப்படியே அடிச்சுக்கிட்டு அழுகிறான். அந்த சத்தம் கேட்டு அது ரொம்ப கால வேலை இல்லையா, ஒரு 6:30-7 மணி. பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே அங்க ஓடி வர்றாங்க. இதற்கு இடையில பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு நபர் ஏபிஎம்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவலை சொன்னேன். ஒரு பெரிய போலீஸ் டீம் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்குள்ள ராகேஷுக்கு தகவல் சொல்லி ராகேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. ராஜேஷுடைய தம்பியும் அதுக்குள்ள வீடு வந்து சேர்ந்துடுறாரு. போலீஸுக்குள்ள அங்க வர்றாங்க. பொதுமக்கள்லாம் விளக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கிரைம் சீனை பாக்குறாங்க. ஒரு ஓரமா நின்று ஹர்ஷா தேம்பி அழுதுட்டே இருக்கான். ஃபோரன்சிக் டீம் என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கொலை பண்ணவங்க ஏதாவது தடயங்களை விட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி எடுக்கிற முயற்சியில இருக்காங்க. போலீஸ் இந்த 3 பாடியையும் கைப்பற்றி அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்புறாங்க. வீட்டுல 4 பேர் இருந்தாங்க. நைட்ல 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கான். அதுவும் அவன் 17 வயசு பையன், அதுவும் தத்து பையன். அதனால இந்த பையன் கொலைப்பட்டு இருக்கிறதான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ரீதியில அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் நைட்டு நடந்த விஷயம், அதுக்கப்புறம் தூங்குனது, காலையில அப்பாவுக்கு ஃபோன் பண்ணது, கதை உடைச்சிட்டு வெளில வந்ததுன்னு பக்காவா கிளீன் அவன் சொல்றது உண்மை அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்தபடியா அப்படின்னா இது நகை பணத்துக்காக ஒரு ராபரி மர்டரா இருக்குமா அப்படிங்கிற ரீதியில கேஸ் அணுகும்போது தான் அந்த வீட்டோட மெயின் டோர் உள்பக்கமா பூட்டி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. எந்த ஜன்னல் உடைச்சே இல்லை, கதவு உடைக்கப்படல. அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள வெளியில இருந்து யாரும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவும் ராபரி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பீரோல இருந்த நகை பணம்னா அப்படியே இருக்குது, வேற எந்த பிரச்சனையுமே இல்லை, எதுவுமே கலையல. அப்படின்னா இந்த மர்டருக்கான மோட்டிவ் வேற இருக்கும் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த அம்மா ஏதாவது கோபத்துல சூசைட் எதுவும் பண்ணிக்கிட்டாங்களோ, தன்னுடைய 2 குழந்தைகளையும் கொன்னுட்டு இவங்களும் கத்தியால கழுத்து அறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலயும் பாக்குறாங்க. ஆனா கழுத்து அறுத்த கத்தி எங்க? கத்தி அந்த இடத்துல இல்லை. ஒருவேளை ராகேஷ் தான் வந்துட்டு துணி வைக்க போற மாதிரி வெளில போயிட்டு நைட்டு வந்துட்டு கொலை பண்ணிட்டு போய் செட்டில் ஆயிட்டாரோ, அந்த ரீதியிலையும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் பக்கம் தப்பு இல்லைங்கிறது தெரியுது. இவங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால ஒருவேளை ராகேஷ் வீட்டு பக்கமோ இல்லைன்னா இந்த ரீனா வீட்டு பக்கம் யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு அந்த 2 குடும்பத்தையும் அவங்க விசாரிக்கிறாங்க. 2 குடும்பமும் தவறு பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ கொலையாளி எப்படிதான் வீட்டுக்குள்ள வந்திருப்பான், எப்படிதான் வெளில போயிருப்பான் அப்படிங்கிறது புரியாத ஒரு புதிரா இருக்குது. அப்போதான் ஒரு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டை சுத்தி இந்த வீட்டுடைய அமைப்பு எப்படின்னு செக் பண்ணும்போது வீட்டோட மொட்டை மாடிக்கு போகும்போது தான் அவங்க பாக்குறாங்க மொட்டை மாடி கதவு திறந்துருக்குது, தாள் போடாம இருக்குது அப்படின்னு. அந்த கதவு வழியா மொட்டை மாடிக்கு போனவங்க இன்னொரு விஷயத்த கவனிக்கிறாங்க. மொட்டை மாடியில இருந்து ஒரு கயிறு கீழே தொங்க விடப்பட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க இப்பதான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, கொலையாளி இந்த மொட்டை மாடி கதவு வழியா வெளில போயிட்டு கதவு கயிறை பிடிச்சிட்டு கீழே இறங்கி தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியும். இப்போ போலீஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரீனா ஒரு ஃபோன் பயன்படுத்திட்டு வந்தாங்க இல்லையா, இந்த நம்பர் யாருக்கெல்லாம் அவுட் கோயிங் போயிருக்குது, தொடர்ச்சியா இவங்க யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்களா, யாரு கூட எல்லாம் இவங்க டச்ல இருந்தாங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு தனிப்படை என்ன பண்றாங்கன்னா, இந்த வீட்டை சுத்தி இருந்த எல்லா வீடுகளையும் விசாரணையா மேற்கொள்றாங்க. அப்படி விசாரிச்சதுல இந்த வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு முன்னாள் ராணுவ வீரருடைய வீடு. அவர் பேரு சுப்பிரமணிய பட். அவருக்கு மனைவி 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் வந்து பிரவீன் பட். அவனுக்கு 23 வயசு. அவன் இப்ப சிஏ படிச்சுட்டு இருக்கான். கோப்டே காலேஜ்ல சிஏ படிச்சுட்டு இருக்கான். அவன் படிப்பு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னால இவங்களுடைய வீட்டுக்கு மேல மாடியில ஒரே ஒரு ரூம் மட்டும் போட்டு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. பையன் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது கூட வெளியில வராம படிச்சுட்டே இருக்கான். இப்ப எல்லா வீட்டையும் என்கொயரி பண்ண போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, 2 போலீஸ் வந்து மேல போயிட்டு அந்த பையனுடைய ரூமுக்கும் போயிட்டு நேற்று எங்கப்பா இருந்த அப்படிங்கிற இதுல நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸுடைய கண்ணுல அவன் ரூம்ல இருந்து ஒரு கத்தி வந்து படுது. இது என்ன கத்தி அப்படின்னு போலீஸ் போய் அதை எடுக்கிறாங்க. இது என்ன கத்தின்னு உங்க கேட்கும் பொழுதே அவனுக்கு வந்து சின்ன ஒரு பயம் ஒன்று வருது. திடீர்னு சொல்றான், இது நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்ற கத்தி, நான் கீழே இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனடியா அந்த கத்தி எடுத்து போயிட்டு இவங்க அப்பா அம்மாட்ட, இது உங்க கத்தி தானா, நீங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்காக உங்க பையனை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, இது எங்க கத்தி இல்லைன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிடுறாங்க. உடனடியா இந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு ராகேஷ் கிட்டையும் ஹர்ஷா கிட்டையும் காட்டி, இது உங்க கத்தியா அப்படின்னு காட்டினா, ஆமா இது எங்க வீட்டு கத்தி தான் அவங்க உறுதிப்படுத்துறாங்க. இதற்கு இடையில
இந்த ரீனா தன்னுடைய போன் மூலம் அடிக்கடி இந்த பிரவீன் பட்டுக்கு பேசிட்டே இருந்திருக்காங்க. இந்த நைட்டு 11:30 ஒருத்தர் போய் பேசியிருக்காங்க, 3 மணிக்கு ஒருத்தர் போய் பேசியிருக்காங்க. அந்த ரெக்கார்டு இவங்க போலீஸ் கைப்பற்றுறாங்கன்னு இந்த பையன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க. கஸ்டடிக்கு எடுத்து போலீஸ் கொடுக்குற அன்பான கவனிப்புனால அதை தாக்கு பிடிக்க முடியாத இந்த பிரவீன் பட் ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பையன் சிஏ படிக்கும்போது மொட்டை மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா படிக்கிற ஒரு பையன், அதுவும் ஈவினிங் வேலையில நடந்து படிக்கிற பழக்கம் உள்ள பையன். அதே மாதிரி ஈவினிங் வேலையில துணி காய போறதுக்காக ரீனா அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இவன் ரொம்ப நாளா படிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கானா, இவனை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பழக்கம் 2 பேருக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் மொட்டை மாடிக்கு வந்தாங்களோ ஒரு 2 நிமிஷமா 3 நிமிஷமா 2 பேரும் பேசுவாங்க. இந்த பழக்கம் நாளையில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நட்பு அடுத்த கட்டமா ஒரு கள்ளக்காதலா மாறுது. இந்த கள்ளக்காதல் அடுத்த கட்டமா தன்னுடைய வீட்டுக்கே உன வர வச்சு, தன்னுடைய கணவன் எப்பெல்லாம் நைட்டு வரமாட்டாருன்னு உறுதியா தெரியுதோ அந்த நாட்கள் எல்லாம் வர சொல்லி பாலியல் உறவு வச்சுக்கிற அளவுக்கு இந்த ரீனா அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வர வைக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, நீ டோர் வழியா வந்துடாத, என்னைக்காவது திடீர்னு வீட்டுக்காரர் சொல்லாம வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால நீ எப்போதுமே என் மொட்டை மாடி வழியா ஒரு கயிறு போடுறேன், அந்த கயிறு பிடிச்ச மேல மொட்டை மாடி கதவு வழியா நீ உள்ள வந்துடு. அதே மாதிரி போகும்போது நீ அப்படியே வந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு இவங்களே ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியே ஒரு வருஷம் இந்த 2 பேருக்கும் கள்ள தொடர்பு நடந்துகிட்டே இருக்குது. இதுல இன்னொரு விஷயத்தையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியுமா. அதாவது எப்பவுமே ஒரு 11-12 மணிக்கு மேலதான் அவங்க ஃபோன் பண்ணி பிரவீனை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறதுக்கு முன்னாடி தன்னுடைய 2 குழந்தைங்க, அந்த 12 வயசு 5 வயசு குழந்தைங்க தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணுவாங்க. 17 வயசு பையன், ஒரு வயசு பையன் வீட்டுல இருக்கிறனால அவனுடைய ரூமுடைய வெளிப்பக்கம் தாளை போட்டுட்டு தான் இந்த பிரவீனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு வருஷமா அவங்களுக்குள்ள கள்ள உறவு போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்த பிரவீனுக்கு இந்த உறவு மேல ஒரு சலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 23 வயசு பையன், அவங்க 37 வயசு ஆண்டி, நமக்கு இவங்களுக்கு எப்படி செட் ஆகும், இதுக்கப்புறம் நமக்கு கல்யாண வாழ்க்கை இருக்கு, நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆகணும், தினமும் இந்த ஆண்டி கூப்பிடலாம் நம்ம போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து நம்ம விலகணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா இவன் அவாய்ட் பண்றப்பனா ரீனா என்ன பண்றாங்கன்னா, இவன் அவாய்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நெருக்கமா அவனை தினமும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப தீர்மானமா இந்த ஆன்டியை விட்டு நம்ம விலகியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றான். அப்படிதான் ஆகஸ்ட் 14, 2015 அன்னைக்கு 11:30 மணிக்கு தன்னுடைய குழந்தைகள்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் ரீனா இந்த பிரவீனுக்கு ஃபோன் பண்ணி உடனடியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவனும் வந்திருக்கான். அதே மாதிரி கயிறு பிடிச்சி மேல ரூம்ல 2 பேரும் அந்த பெட்ரூம்ல பாலியல் உறவு வச்சிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பிரவீன் அவங்க கிட்ட பேசியிருக்கான். இந்த மாதிரி எனக்கு நிறைய படிக்க வேண்டிய வேலை இருக்கு, வாழ்க்கையில நிறைய ஆம்பிஷன்லாம் இருக்குது, அதனால இந்த உறவை நம்ம கை விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனடியே ரீனா நம்ம அப்படியெல்லாம் சாதாரணமா இதை விட்டுற முடியாது, விடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல நான் சொல்லிடுவேன், நம்ம இதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இவனுக்கு பயங்கர எரிச்சல், கோபம், இப்படி விட முடியாதுன்னு சொல்லி த்ரெட்டன் பண்றாங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்திலேயே அன்னைக்கு நைட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கான். தன்னுடைய ரூம்ல படுத்து யோசிச்சுட்டே இருந்தவன் 3 மணிக்கு என்ன பண்றான்னா, திருப்பி இவங்க வீட்டுக்கு ரீனாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ரீனா கிட்ட இவன் பேசியிருக்கான், இல்ல இது செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறம் இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் பாலியல் உறவு வச்சுக்கிறாங்க. இந்த உறவுக்கு அப்புறமும் நம்ம இதோட பிரிஞ்சிடலாம், இது கடைசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரீனா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. வாய்ப்பே கிடையாது, நீ அப்படி முடிவு பண்ணினா நாளைக்கு உங்க வீட்டை சொல்லிடுவேன், அசிங்கப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன உடனே இவன் போய் அந்த வீட்டுல இருந்த கிச்சன்ல இருந்த கத்தி எடுத்துட்டு ரீனாவுடைய கழுத்தை அறுத்துறான். அறுத்த உடனே அவங்க அப்படியே துடிச்சு போயிட்டு ரத்தம்லாம் அப்படியே பெருகி ரத்தத்துல மயக்கப்பட்டு கீழே விழுகுறாங்க. இந்த சம்பவத்துல அங்க தூங்கிட்டு இருந்த 2 குழந்தைகளும், 12 வயசு அந்த பையனும் 5 வயசு பொண்ணும், அம்மாவும் அந்த பையனும் சண்டை போட்டு கண்ணால பாத்துட்டாங்க. அப்படிங்கிறத இவன் பார்த்துட்டு ஐயோ 2 குழந்தைங்க நாளைக்கு சொல்லிட போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைகளையும் பாத்ரூம் அழைச்சி போயிட்டு பூட்டிட்டு பக்கெட்ல தண்ணியை ஃபுல்லா ரொப்பிட்டு 2 குழந்தைகளையும் தண்ணிக்கிட்ட வச்சு அமுக்கி துடிக்கி அப்படியே கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கத்தியை மட்டும் எடுத்துட்டு மொட்டை மாடி வழியா போய் கயிறு வழியா பிடிச்சி இறங்கி அவன் வீட்டுக்கு போய் அப்படியே செட்டில் ஆயிட்டான். இந்த எல்லா உண்மையையும் அவன் சொல்றான். இது சொன்னதுக்கு அப்புறம் தான் ராகேஷுக்கு தெரியுது தன்னுடைய மனைவி, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி, பக்கத்து வீட்டு பையன் கூட இப்படி கள்ள உறவுல 1 வருஷம் இருந்திருக்கா, தனக்கு தெரியாம. அவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்த ஒரு தகவல். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. இந்த கேஸ்ல ஏப்ரல் 16, 2018 இந்த பிரவீனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறாங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, 2022 வருடத்துல ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா
இந்த பிரவீன் மேல ஆதாரம் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்ப இவன் வெளியில வந்துட்டான். அநியாயமா ஒரு உடல் வெறிக்காக நியாயமா தன்னுடைய கணவன்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அந்த அன்பை வெளியில தேடி போன இந்த ரீனாவுனால அவங்க இறந்து போறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. கொன்ன ஒருத்தன் ஜெயிலில் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 7-8 வருஷமாவது ஜெயிலில் எடுத்துட்டு வெளில வந்துட்டான். ஆனா எந்த பாவமும் பண்ணாத 2 குழந்தைங்க உயிரை விட்டுருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கான நீதி என்ன அப்படிங்கிறது தெரியல. முறையற்ற காமம் அப்படிங்கிறது அது நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்காது. ஒரு பெரிய மரணத்திலேயோ அவமானத்திலேயோ ஒரு குடும்பத்தோட அழிவுலையோ கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. சரி, நம்மளே இந்த கேஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம தொடர்ச்சியாக இணைப்பில் இருப்போம். நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.